ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்முவிராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனி நாளாக மேட்டும். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏற்காட்டில் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த இடம்லாம் இருக்குன்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி நாங்கள் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தோமோ அந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் நேற்று வந்துட்டு ஒரு வீடியோ போட்டேங்க. அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் நேற்று எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ஒரு 3 இடத்துல நல்லா சூப்பராக சுற்றி பார்த்தோங்க. அது என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸுங்க. நாங்கள் ரூமில் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் குளிக்கிறதா இருந்தால் அங்கே போய் கூட குளிச்சிக்கலாம், தண்ணிலாம் வரும் ஃபால்ஸ்லன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு எல்லாருமே சேர்ந்து பேசுனது எப்படின்னா, நம்ம குளிச்சுட்டே போயிடலாம், போயிட்டு நம்ம போய் பார்த்துட்டு மட்டும் வரலான்னு சொல்லவும், சரி நம்ம மட்டும் எதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரூம்லேயே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தாங்க வந்திருந்தோம். சரின்ட்டு ஒரு 200 படிக்கட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. போய் இறக்கி விட்டுட்டு இறங்கும்போது 200 படிக்கட்டுக்கப்புறம் இந்த இரும்பு படிக்கட்டு இருந்ததுங்க. அதில் இறங்கும்போதே கால் பாதி டயர்டாகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் அப்படியே போகும்போது படியெல்லாம் தள்ளி தள்ளி கொஞ்சம் பெருசாக இருந்ததுங்க. அதில் இறங்கி கிட்டத்தட்ட 250 படிக்கட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கிட்ட போனதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் ரிட்டன் போகிறீங்க, வந்துட்டீங்க, போய் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ரிட்டன் வரவங்க சொன்னாங்க. சரின்ட்டு அப்படியே போய் இறங்கி போய் பார்த்தோங்க. பார்க்கும்போது தண்ணி கொஞ்சம் தான் வந்திருந்தது. தண்ணி அந்த அளவுக்கு வரல. ஆனால் பாதி பேர் வர வழியிலே சொன்னாங்க, வந்ததுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம், ஆனால் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு இறங்கி வந்திருந்தோம். அங்கே போய் அந்த தண்ணி வரதை பார்த்துட்டு என்னோடய வீட்டுக்காரர் நான் குளிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. ட்ரெஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. சிவனேன்னு வந்துட்டு நம்ம காலை கழுவிட்டு தலையில் தண்ணி தெளிச்சிட்டு வந்துடலாம், இது வந்துட்டு மூலிகை தண்ணின்லாம் அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நல்லா சூப்பராக அங்கே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்திருந்தாங்க. எங்கள் மாமியார் கூட கடன்னு இறங்கி போயிட்டு ஏறிட்டாங்க. ஆனால் என்னால் இறங்கி ஏற முடியல. பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்தோம். இறங்குறது கூட இறங்கிடலாம், ஏறுறதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறமா வந்துட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரோஜா தோட்டத்துக்கு தாங்க போயிருந்தோம், ரோஸ் கார்டனுக்கு. அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ரோஸ் கார்டன் உள்ள நுழையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு 50 ரூபாங்க ஒருத்தருக்கு. சரின்ட்டு நாங்கள் 5 பேர் போயிருந்தோம், எங்கள் மாமியாரோட சேர்த்துட்டு 5 பேர் போய் அழகாக டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் அப்படியே ஒருத்தராக வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் டிக்கெட் எடுத்தோன்னே வாங்க நம்ம என்னென்ன பூலாம் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கடகடன்னு போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தோன்னே நல்ல கலராக வண்ண மலர்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதில் இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஒரு மரத்தை சுற்றி நல்லா ஃபுல்லாமே கலராக பூக்கள்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பக்கம் சேர் போட்டிருந்தாங்க நம்ம ஃபோட்டோலாம் பிடிக்கிறதுக்கு. எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. சரின்ட்டு அங்கே யாருமே இல்லை. சரி என் பொண்ணு சொல்லியிருந்தா, லைட்டாக டச் பண்ணி பாருங்கம்மா, நான் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா. ஒரே ஒரு பூ மட்டும் தொட்டு பார்த்தா அங்கே யாரும் இல்லை. சரின்ட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே இருக்கிற பூவெல்லாம் பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். நல்லா அழகாக இருந்ததுங்க பூ எல்லாமே. பூவை பார்த்துட்டு பொறுமையாக நடந்து போனோங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது பூச்செடி வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம், விற்கவும் செய்கிறாங்க, விற்பனைக்கு இருக்குது பூ எல்லாமே. எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதோட கலரு அப்படி நல்லா பெருசாக இருக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட விதை இருந்தால் கூட நம்ம வாங்கிட்டு போகலான்னு பார்த்தோம், அங்கே யாருமே இல்லை. இருந்தாலும் சரின்ட்டு பூவெல்லாம் பார்த்துட்டு இது தாங்க நம்ம வந்துட்டு எந்த பூச்செடி பூத்தொட்டி வேணுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம இங்கேருந்து நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வர்றது வந்துட்டு முடியாது. அதனால் பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. அதுக்கப்புறமா அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டே இருந்தோம். இங்கே போனோன்னே அப்படியே ஒரு ஃபோட்டோ, அந்த குகை மாதிரி இருந்தது லைட்டாக சின்ன இடத்துல ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இது வந்துட்டு எங்கள் அண்ணியோட பேரன். அவங்க அம்மாவை தூக்க சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவனை விளையாட்டு காட்டி நடக்க வச்சுட்டு அவனே குட்டியாக ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். சிலைக்கு மடியில் உட்கார வச்சு அழகாக சூப்பராக குட்டியாக ஒரு வீடியோவும் எடுத்திருந்தோம். நாங்களும் ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்திருந்தோம். ரொம்ப சிரிப்பு காட்டிக்கிட்டே இருந்தேன் எங்கள் அண்ணி பொண்ணு. பார்த்துட்டு அதில் ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுக்க சொன்னாலா, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்று அழகாக ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துகிட்டு அப்புறமா ஊஞ்சல் விளையாட போயிட்டாங்க. பார்க் மாதிரி இருந்தது ரோஸ் கார்டன்லேயே. நல்லா எல்லாருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி வா நம்மளும் போய் விளையாடலான்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. அவர் ஊஞ்சல்லாம் அவர் ஆட்டி விட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நானும் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் நிறையா இருந்தது அங்கே விளையாடுறதுக்கு ஊஞ்சல். அதுக்கப்புறம் 4 பேர் உட்காந்து விளையாடுற மாதிரி, ஆனால் ஒருத்தர் தள்ளணும், அங்கே யாரும் கிடையாது. நம்ம ஏறி உட்காந்தோன்னா நம்ம தான் தள்ளணும். அந்த மாதிரி தான் எங்கள் மாமியார்லாம் ரொம்ப சிரித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் ஆட்டி விட்டுட்டு இருந்தேன். நல்லா சூப்பராக உட்காந்து அதுலேயும் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் இதில் தாங்க செம்ம காமெடி. அவர் வா நீயும் நானும் உட்காந்து விளையாடலாம், யாருது நல்லா ஹைட்டாக போகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து மாற்றி விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என் பையன் வந்து அவர்கிட்ட உட்காந்துட்டான். அப்புறம் என் பொண்ணு உட்காந்தா. அதுக்கப்புறமா அவளை எழுப்பி விட்டுட்டு வெயிட் பத்தலைன்னு சொல்லி எங்கள் அண்ணி பொண்ணு அவளையும் உட்கார வச்சு நாங்கள் மாற்றி விளையாண்டுட்டு இருந்தோம். அப்படியே எங்கள் மாமியார் பாருங்கள் என் பேத்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களாம் 2 பேரும். நான் எந்திச்சி வந்துட்டேன் கொஞ்சம் நேரம் கழித்து. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் மாற்றி விளையாண்டுட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறமா என்னோடய வீட்டுக்காரும் என் பையனும் அப்படியே உட்காந்துட்டு மாற்றி மாற்றி இது பண்ணவும் எங்கள் அண்ணி வீட்டுக்காரு அவரும் அண்ணியோட மருமகனும் சேர்ந்து நாங்கள் உட்காந்து உங்களை இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட்டை போட்டு என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. இவங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து முடியல. அப்புறம் அவர் ஏறி உட்காந்து பார்த்தாரு, ஏறி நின்றும் பார்த்தாரு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து இருன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்துட்டார் சொந்தக்காரர். அவரும் வந்துட்டு அவரும் உட்காந்து பார்த்தாரு. ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை பொண்ணு அவங்களும் வந்துட்டாங்க, அண்ணனும் அண்ணியும். நீ எல்லாரையும் இது பண்ணுறியான்ட்டு நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்துட்டாங்க. அவங்க உட்காந்தோன்னே இவர் நீ வான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாரு. அண்ணனும் அண்ணியும் அந்த பக்கம், நானும் இவர் இந்த பக்கம் உட்காந்துட்டு பேலன்ஸ் பண்ணி மாற்றி மாற்றி ஒரு பக்கம் அவங்க பக்கம் தூக்குது, ஒரு வாட்டி எங்கள் பக்கம் தூக்குது, மாற்றி மாற்றி இப்படியே எல்லோரும் சேர்ந்து இங்கே தான் வந்துட்டு நல்லா சிரித்து விளையாண்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறமா நம்ம ரோஸ் கார்டன்லேயே குட்டியாக ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு ரோஸ் கார்டனுக்கு அப்புறமா பக்கோடா வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேயும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்குலாம் நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் தாங்க நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் செம்ம பசி எடுத்துருச்சு. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பீகாக் பார்க் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்துட்டு ஒருத்தருக்கு 300 டிக்கெட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரோட ஃபேமிலியும் 5 பேர் 6 பேர் அந்த மாதிரி இருந்ததுனால சரின்ட்டு போகலாம். ஃபஸ்ட்டு சாப்பிடணும். நிறைய பேருக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு இருக்குது சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போகலான்னு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். டைம் ஆகிடுச்சு. பக்கோடா வியூ பாயிண்ட் போயிட்டு ரூமுக்கு போயிட்டு எல்லோரும் சாப்பாடெலாம் வந்து சாப்பிட்டுட்டு வரத்துக்கே 4 மணி ஆயிடுச்சு. ரூமை விட்டு வெளியே வந்து இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போக முடியாது. அதனால் வந்துட்டு மலர் கண்காட்சிக்கு போகலாம். நாங்கள் இருந்ததுக்கு ரூமுக்கு பக்கத்துலேயே இருந்தது. அங்கே போகலான்னு அங்கேயும் பேசிவிட்டு டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு இதுக்கப்புறம் குட்டியாக ஒரு ஷாப்பிங்காவது போகலாம். மிளகுலாம் அங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மிளகு, அப்புறம் கிராம்பு, பட்டை இதெல்லாம். சரி அது வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக வாக்கிங் மாதிரி நடந்து போயிட்டு அங்கே தாங்க போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். சாக்லேட்டு, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கியிருக்கேன். அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். எந்த கடையில் வாங்கினோம், பொருள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவாக போடுறேன். அதே மாதிரி ஏற்காடு சுற்றுலா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஏழைகளின் ஊட்டின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு குளிராகவும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராகவும் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அழகாக ஃபேமிலியாக போனோன்னா நல்லா சூப்பராக சுற்றி பார்த்துட்டு வரலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் டைம் இருந்ததுன்னா போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. நம்ம பொருள் வாங்கின சாக்லேட் இதெல்லாம் வாங்கினது வந்துட்டு இது எந்த கடை எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.